ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பரம்பி மலை டைகர் ரிசர்வா, பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். நான் என் லைஃப்லேயே ஒரு இடத்துக்கு போகும்போது எங்கே போகிறோன்னு தெரியாமல் கூட போயிருக்கேன். ஆனால் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் இங்கே தான் இருக்கோன்னு தெரியாமல் இருந்தது இது தாங்க ஃபஸ்ட் டைம். கேரளாக்குள்ளே போகணுன்னு சொன்னாங்க, கேரளா பார்டர் தாண்டிட்டோம். பட் எங்கே வந்தோங்கிறது எங்களுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஏரியாவோட பேர். இது வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். உண்மையை சொல்லணுன்னா எங்களுக்கு டாப் ஸ்லீப் எப்படி இருக்குன்னே தெரியாது. அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. சஃபாரி இருக்குங்கிறதே ஒரு கெஸ்ட்டில் தான் போனோம். இங்கே சுத்தமாக ஐடியா கிடையாது. ஆனால் அங்கேருந்து சேஸ்லாம் பண்ணி வந்துட்டோம். இங்கே வந்து விசாரிச்ச அப்புறம் தான் சொன்னாங்க சஃபாரி இருந்துச்சு, பட் இன்றைக்கி க்ளோஸ்டு, எல்லாமே எல்லாம் புக்டு பிகாஸ் ஆஃப் ஹாலிடே சீசனுங்கிறனால. அப்புறம் நாங்கள் கெஞ்சி எங்களை மாதிரி நிறைய பேர் கேட்டு இருந்தனால எங்களை அலோவ் பண்ணாங்க ஆன் ஒன் கண்டிஷன். நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் அலோவ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதாவது அதே மாதிரி 5 ஓன் வெஹிக்கிளுக்கு ஒரு ஃபாஸ்ட் கார்டு வர மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொன்னோம். அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க, லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த மாதிரி வெஹிக்கிளை அலோவ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஃபாரஸ்ட்குள்ளே வண்டி போகிற மாதிரி இருக்கும், ஆஃப் ரோட் இருக்கலாம் சம்டைம்ஸ். ஸோ அதனால் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டில் எப்படியோ அலோவ் பண்ணிட்டாங்க நாங்கள் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணனால. அண்ட் இது வந்து எப்பவும் இப்படியாங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. பட் அந்த டைமில் எங்களுக்கு இது நடந்துச்சு. பட் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸாகவும் இருந்துச்சு. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், போகலாமா வேண்டாமா, எப்படி இருக்குன்னு தெரில, ரோடு வேறுலாம் யோசித்தோம். பட் அது யோசிக்க கூட எங்களுக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு 15 மினிட்ஸில் தான் எவ்வளவும் நடந்துச்சு. யோசிக்கலை, கண்ணை மூடிட்டே கிளம்பிட்டோம் தான் சொல்லணும். ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, உள்ளே நல்லா இருக்கும்னு தோணுச்சு, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. போய் பார்க்கலாம், என்ன தான் இருக்குன்னு போய் பார்க்கலாம், ஓகேன்னு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த ஃபாரஸ்ட் கார்டு வந்து எங்களை மீட் பண்ணி ஸ்லோவாக வரணும், எப்படி போகணுங்கிற ரூல்ஸ் சொன்னாங்க. என்ன ரூட்டில் போக போகிறோங்கிறது மேப் வச்சு எங்களுக்கு ரூட்லேயே லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதில் எல்லாமே மோஸ்ட்லி மெயின் ரோடாக தான் இருக்கும். இந்த கன்னிமரத்தேக்குங்கிற ஒரு அந்த ஏரியாவுக்கு மட்டும் போகிறதுக்கு ஆஃப் ரோட் இருக்கும். போயிடலாம், நாங்களை கூப்பிட்டு போகிறேன், சேஃபாக போயிடலாம். அண்டு வைல்டு அனிமல்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸோ சேஃபாக வாங்கன்னு சொன்னாங்க. சொல்லி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். அப்போவே ஒரு யானையை பார்த்தோம். அந்த இது செம்மையாக இருந்துச்சு. அந்த ட்ரிப்போட கோல்லேயே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன், யானையை பார்க்கணுங்கிறது தான் மெயின் இது மோட்டிவாகவே வந்தோம். யானையும் மலையும் தான் அந்த வால்பாறை ட்ரிப்லேயே பார்த்துட்டோம். மலையை வேண்டாங்கிற அளவுக்கு பார்த்துட்டோம். இப்போது யானையும் என்ன தான் யானை தூரமாக இருந்தாலும் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. டக்குன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால்? அதுவும் யானைக்கு நம்ம கார்லாம் சின்னதாக தான் இருக்கும், அது பயம் இருக்க தான் செஞ்சுது. ஸ்டில் அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு வேறு லெவல் ஃபீல் இருந்துச்சு. லைக் அவ்வளோ பெரிய வைல்டு அனிமல்ங்கிறதுக்கு வைல்டு அனிமல்ங்கிற மீனிங்கே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நம்ம யானையை கோயிலில் பார்த்து அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் எங்களை அப்படியே இன்னொரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் அந்த ஃபாரஸ்ட் கார்டு எங்கே இருந்தார்னா, இங்கே போகிற வண்டியில் ஒரு 5 வெஹிக்கிள் போச்சு. அதில் ஃபஸ்ட் வண்டியில் ஒரு ஃபாரஸ்ட் கார்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு எங்கே ஏதாவது சொல்லணும், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணுன்னா உடனே இறங்கி வந்து எல்லா வண்டியிலையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்டு சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணுன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே இருக்க சீனரியை பற்றி சொல்லணுன்னா கண்டிப்பாக இப்போ பார்த்துருங்கன்னு தான் சொல்லுவேன். இது ஏன் யாருக்கும் தெரிலங்கிறது எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. ஏன் சொல்லலை, யாருக்கும் வெளியே தெரிலங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. பட் சீரியஸ்லி வெரி 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 ஒர்த் பிளேஸ் தான் சொல்லுவேன். கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. பரம்பிக்குளம் தான் போகணும் நான் சொல்லலை, டாப் ஸ்லீப்பும் நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ எய்தர் ஒன் கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. நமக்கு ஊட்டியும் வால்பாறையும் தான் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லேயே நல்ல ஒரு பக்கத்தில் உள்ள பிளேஸ், நல்ல லைக் டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மைண்டில். ஆக்சுவலாக டாப் ஸ்லீப் அண்டு இது டாப் ஸ்லீப்லேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து என்கிட்ட இதுவும் ஒர்த்தியான பிளேஸ் தான் சொல்லுவேன். டூரிஸ்ட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஃபேமிலியாக போனீங்கன்னா சஃபாரிலாம் போகிறதுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு ஒர்த்தியான ஒரு சூப்பரான ஃபேமிலி டைமாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஸோ யாராவது கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், ஒரு விசிட் போடுங்க. இப்போவும் இருக்கும்னு நினைக்கிறேன். சம்மர் டைமில் கூட நீங்கள் போகலாம். அண்ட் எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக போங்க. நாங்கள் போகும்போது தான் நோட் பண்ணோம், டாப் ஸ்லிப்பில் கூட ஜீப்லாம் போய் வந்துருந்துச்சு சஃபாரிக்கு. பட் இங்கே இந்த மாதிரி வேன் தான் கூப்பிட்டு போனாங்க. இப்போ ஒரு ஆப்போசிட்டில் கிராஸ் ஆச்சுல வேன், அதே வேன் தான் இங்கே பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் சஃபாரின்னு கூப்பிட்டு போகிறாங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு காரில் போனது நல்ல விஷயமாக தான் தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணோம் கார் எடுத்துகிட்டு போகிற மெயின். பட் போக போக இது ஒரு செம்ம ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. போகிற வழி சூப்பராக இருந்துச்சுங்க. லைக் 2 பக்கமும் நல்லா ஒரு க்ரீனாக, அதுவும் அப்போ தான் மழை பெஞ்சு அப்போ டிஸ்ல் லைட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூக்காக, அந்த ரோடுக்காக அப்படி எங்களுக்கு திரும்ப அதிரப்பள்ளி ரோடுக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலு. அந்த அதிரப்பள்ளி ரோடு தான் அப்படி இருந்துச்சு, சேமாக சீனிக்காக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். டிஸ்டன்ஸ் எங்களுக்கு பெரிய டிஸ்டன்ஸாக தெரில. டோட்டல் 19 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், டைமும் இல்லை தான் எங்களுக்கு. ஏன்னா ஈவினிங்குள்ளே சென்னைக்கு கிளம்பணும். நாங்கள் எப்படியோ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதான் சொன்னேன்ல, எங்களுக்கு யோசிக்க கூட டைம் இல்லைன்னு. எதையுமே யோசிக்காமல் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போகும்போது தான் பேசிகிட்டே போனோம், எப்போ சென்னைக்கு போகிறது, அப்போ எப்போ ரிட்டன் ஆகும் அதெல்லாம். பட் ஸ்டில் இப்போ அந்த மொமெண்ட்டு தான் முக்கியம். ஸோ நம்ம இதை பார்த்துடலாம், என்ன தான் இருக்குன்னு என்ஜாய் பண்ணிடலாம், போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் ஒன்று மட்டும் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டுங்க, நாங்கள் விட்டாலும் இந்த மழை எங்களை விடவே விடாதுன்னு. நாங்கள் உள்ளே போகும்போது ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் அப்பப்போ ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஸ்டஃப்பாக தான் மாறிச்சு அது எங்களுக்கு. முதல்ல கடுப்பாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. போக போக ஜாலியாக எடுத்துகிட்டு இப்படி தாண்டான்னு பழகிட்டோம். அந்த அளவுக்கு ஜாலியாக போச்சு.
இல்லாமல் வண்டியிலே போயிட்டுருக்கோமேனு எங்களுக்கும் டவுட் வந்துச்சு. ஒரு வேளை இப்படி வண்டியில் வச்சே ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து காமிச்சு எவ்வளோதான் சஃபாரி ஓவர்னு சொல்லிடுவாங்களான்னு இன்னொரு டவுட்டு வந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கு நெருங்கிட்டோம், அப்படிங்கிறதோ ஸ்டாப் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு சஃபாரி வேன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வந்து நின்றுட்டு அந்த ஏரியாவை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எங்களுக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, எங்களுக்கு அது ஐடியாவும் இல்லை. நாங்கள் நினச்சோம் சும்மா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, நம்மளே சுற்றி பார்த்துட்டு, ஆனால் ஒரு லிமிட்டட் டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ள நம்ம ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். அதுதான் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த பிளேஸ் ஹிஸ்ட்ரி எப்படி வந்துச்சு, இந்த வாட்ரு எங்கே உள்ள வாட்ரு, எங்கேருந்து ரிவர் வருது, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது எல்லாமே சொன்னாங்க. அந்த கிளிப்பையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். വെള്ളം വരുന്നത് അവിടുന്ന് തൂനക്കടവ് ഡാമിലേക്ക്, തൂനക്കടവിൽ നിന്ന് ആളിയാർ ഡാമിൽ തിരുമുത്ത് ഡാമിലേക്കാണ് വെള്ളം കൊടുക്കുന്നത്. ആളിയാർ ഡാമിൽ നിന്ന് ചിറ്റൂർ മീങ്കര ഡാമിലേക്ക് കുറച്ച് വെള്ളം കംപ്ലീറ്റ് കൃഷി ചെയ്യാൻ വേണ്ടിയിട്ടാണ് ഈ വെള്ളം കൊണ്ടുപോകുന്നത്. 2 സ്ഥലത്ത് പവർ എടുക്കുന്നത്, ഒന്ന് സർക്കാർ പദ്ധതി നടന്നില്ല, അങ്ങനെ 2 സ്ഥലത്ത് പവർ എടുക്കുന്നത്. 100% 20% വെള്ളമാണ് കേരളത്തിൽ കിട്ടുന്നത്. പിന്നെ അതുപോലെ ഈ ഡാം ശരിക്കും കെട്ടുന്ന സമയത്ത് പാലക്കാട് ഡിസ്ട്രിക്റ്റ് വന്ന് തമിഴ്നാടായിരുന്നു, കന്യാകുമാരി വന്ന് കേരളത്തായിരുന്നു. അങ്ങനെ ചേഞ്ച് ആക്കിയത്. ഡാം കെട്ടുന്ന സമയം ശരിക്കും 1962 കെട്ടാൻ തുടങ്ങി, 67ലാണ് ഓപ്പൺ. കാമറാജ് കാലത്താണ് ഈ ഡാം കെട്ടുന്നത്. അങ്ങനെ വെള്ളം അണക്കെട്ട് തമിഴ്നാട് മെയിൻ്റെനൻസ് സ്ഥലം കേരളത്തിൽ. പക്ഷേ ഈ ഡാമിൻ്റെ വെള്ളം ഓവർഫുള്ളായി കഴിഞ്ഞാൽ ഈ വെള്ളം തുറന്നു വിട്ട് കഴിഞ്ഞാൽ അതിരപ്പള്ളി, പാളിച്ച്, ചാലക്കുടി, കൊച്ചി കടലിൽ വെള്ളം വെറുതെ വേസ്റ്റായിട്ടാണ് പോകുന്നത്. അങ്ങനെ നിങ്ങൾ വന്നിരിക്കുന്നത് പറമ്പിക്കുളം ടൈഗർ റിസർവാണ്, കേരളത്തിൽ 2ാമത്തെ സ്ഥലം. കടുവയൊക്കെ ഉണ്ട്, പക്ഷേ കടുവേനെ കാണുന്നത് നമ്മുടെ ലോട്ടറി അടിക്കുന്ന പോലെയാണ്, ചാൻസ് പോലെ കാണുന്നത്. അവർക്കും കൂടെ കുറച്ച് കാര്യങ്ങൾ പറയും. பார்த்திங்கன்னா இது டேம் தூணக்கடை டேமுங்க. இந்த மலை கெல்சத்தை பரம்பிக்குளம் டேம் இருக்குது. சோழர் டேம் வால்பாறை, சோழர் டேம் தண்ணி வந்து பரம்பிக்குளம் வரும். பரம்பிக்குளத்துலேருந்து 3.5 கிலோமீட்டர் மலை குடஞ்சி தூணக்கடை டேம் போடுவாங்க. தூணக்கடை வந்து ஆழியார் டேமு, திருமுத்து டேமுக்கு தண்ணி கொண்டு வரும். அப்புறம் ஆழியார் டேம் இருக்குது, சித்தூர் மீங்கர டேமுக்கு தண்ணி கொடுக்கும். அப்படி 100% ஒரு 20% தண்ணி. அந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா கட்டினது காமராஜ் காலத்தில் டேமே கட்டணும். 1961 கட்டிட்டாங்க, 67 ஓப்பனிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் கட்டும்போது பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு ஆச்சு, கன்னியாகுமரி வந்து கேரளா ஆச்சு. அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. தண்ணி வந்து ஓவர்ஃபுல் ஆச்சுன்னா தண்ணி வந்து அதிரப்பள்ளி, பாலிச்சு, சாலக்குடி, கொச்சி கடல், அதாவது வேஸ்ட்டாக போகும். அதாவது ஓவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணாங்க, மற்றபடி ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பரம்பிக்குளத்தில் டைகர் ரிசர்வ், கேரளத்தில் 2வது தடம். இது வந்து பார்த்திங்கன்னா 2010 தான் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து வைலட் சாந்தியாராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து டைகர் ரிசர்வ்னாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இடம். வைலட் சாந்தியார் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம் வந்து 285 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். இப்போ வந்து டைகர் ரிசர்வ் ஆனதுக்கு முன்னாடி 643 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த 643 ஸ்கொயர் கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பப்பர் சோன், கோர் சோன் பிரிச்சுட்டோம். அதில் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா வந்து 2 டேமு, 2 வியூ பாயிண்ட், ஏசியில் ஒரு கன்னிமர தேக்கு, இந்த மாதிரி ஏரியாவில் பார்க்கலாம். அப்படி மிருகத்தை பார்க்குறதுல நம்ம சான்ஸை பொறுத்தளவு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பரம்பிக்குளம்ங்கிறது 2010 வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஆகும்போது இங்கே வந்து 20 டைகர் தான் இருந்துச்சு. இந்தியா டோட்டல் வந்து 1706 டைகர் இந்தியா டோட்டல். இப்போ வந்து 2020 வந்து பரம்பிக்குளத்தில் வந்து சரிக்கு 35 டைகர் இருக்குது, பிக் சைஸ் மட்டும். இந்தியா டோட்டல் வந்து 2226 டைகர் இருந்துச்சு 2020. இப்போ வந்து பரம்பிக்குளத்தில் வந்து 33 டைகர் தான் இருக்குது. 33 டைகர் தான் இருக்குது. இந்தியா டோட்டல் வந்து 3167 டைகர் வந்து அப்படி அந்த மாதிரி இருக்குது. அதாவது எதனால கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு நம்ம கவுண்டிங் பண்ணுறோம். நம்ம வந்து டைகரை நேராக பார்த்தல, கேமரா தான் நம்ம டவுனில் வைக்கிறோம்ல அந்த கேமரா இல்லை, இந்த ஆட்டோமேட்டிக் கேமரா தன்னை கிளிக்காக இருக்கும், அப்படி வச்சு தான் கவுண்டிங் பண்ணுவோம். இது வந்து டைகர் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் மேடம். அப்படி நிறைய விஷயம் தெரிய வேண்டியிருக்கு, சொல்கிற டைமில் நம்ம எல்லா இடம் போக முடியாது, அதனால் போயிடுவாங்க டைம் கட்டாது.
இந்த சீரீஸ் ஃபுல்லாக நிறைய டைம் சொல்லிட்டேன், இந்த ஏரியா எல்லாமே அப்படியே சீனரி மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. நீங்களே பாருங்களேன், அப்படியே ஒரு ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ஏதோ நாங்கள் சுற்றி இருந்ததை வீடியோ எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றுமே நவலில் அப்படி எக்ஸாக்டாக ஒரு நம்ம சின்ன வயசில் வரைஞ்ச சீனரி மாதிரி தான் இருந்துச்சு. இது எங்களை மாதிரி இன்னொரு சஃபாரி வண்டியும் வந்துச்சு. பட் அங்கே வந்த ஆஃபீஸர் யாரும் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பார்க்கல. பட் அவங்கள தப்பாக சொல்லலை. பட் எங்களுக்கு கிடச்சது ஏதோ நல்லா லக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஆர்வமாக இருந்தனாலையா இல்லை எதனால் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு தெரியல. இங்கே கூட வந்த எல்லா வெஹிக்கிள் உள்ளவங்களும் நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, நிறைய டவுட் கேட்டாங்க, நிறைய பேசினாங்க, நல்ல இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. அவரும் நிறைய ஆசையாக சொல்லிகிட்டு இருந்தார். அவர் லைக் பார்க்கும்போது தெரிஞ்சுது அவர் வேலையை அவ்வளோ எவ்வளோ விரும்பி பண்ணுறாரு அப்படிங்கிறது. அது பார்க்கல எங்களுக்கு ஒரு. அதுக்கப்புறம் நிறைய சைட் சீயிங் ஸ்டாப்ஸ்லாம் போட்டாங்க. எல்லாமே நின்று பொறுமையாக பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டு ரிட்டன் வரும்போது போன பிளேஸ் தான் இந்த கன்னிமர தேக்கு வியூ பாயிண்ட். அதாவது ஏஷியாலேயே செகண்ட் ஓல்டஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் தான் இருக்குது. ஸோ பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ரோடு போகிற இடம் தான் ரொம்ப சின்ன ரோடு, ஆஃப் ரோடு தான் ஃபுல்லாகவே. இந்த இடம் நல்ல ரோடு தான் சொல்லுவேன். இந்த இப்போ போகிறது ஒரு வண்டி வந்தால் இன்னொரு வண்டி போகிறதுக்கு இடம் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் இருக்குது. பட் ஃபாரஸ்ட் ஸ்டில் இதை ரோடு போட்டு இன்னும் மோசமாக்குறதுக்கு இது ஓகே தான். இந்த ரெய்னி டைமில் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வரும்போது கூட 2-3 வண்டி மாட்டி அதை புஷ் பண்ணி தள்ளிட்டு இருந்தாங்க. பட் அது அதிக அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா ப்ராப்பர் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கோம் நம்ம. நாட் லைக் கவர்மெண்ட் ரோடு கிடையாது, இது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. நாங்கள் போகும்போது டைம் ஒரு அரௌண்ட் 3 o'clock இருக்கும் ஈவினிங். ஸோ அதனாலேயோ தெரில, லைக் நார்மலாக நிறைய மான் மயில் அந்த மாதிரி இது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போன டைம் வந்து நிறைய வெஹிக்கிளுக்கு முன்னாடி போயிட்டு வந்தனாலேயோ என்னமோ அதிகமாக அனிமல்ஸையோ எதுவுமே பார்க்க முடியலை. ஸோ போயிட்டுருந்தோம். இருந்தாலும் ஒரு ஹோப் தான், ஏதாவது வந்தால் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போனோம். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆஃப் ரோட்லலாம் வந்து கரெக்டாக ஃபைனலாக அந்த கன்னிமரத்துக்கு வந்துட்டோம். இது வந்து செகண்ட் ஓல்டஸ்ட் ட்ரீ, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இது நிறைய டைம் வெட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க, வெட்ட முடியலை. அந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு. நீங்கள் போய் ரீட் பண்ண வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் இது கண்டிப்பாக நான் பார்க்கக்கூடிய இடம் தான் சொல்லுவேன். நீங்கள் டிரைவர்கிட்டேருந்து கேட்குறீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் 2 வார்த்தை. 2 முடியல, பெண்டு நிமிந்து போச்சு. ஓகே பாப்போம், ஒருத்த வியூ. பட் இன்னும் ஒரு ஆஃப் ரோடு இருக்கு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. WRT காசு சம்பாதிச்சு சார் 6 கோடி 80 லட்சம். 6 கோடி 80 லட்சம் இது விற்கிற வேலை. அதோட அது இங்கத்தது. இது கீழே போச்சுன்னா இதை விட டபுள் 3 மடங்கு வரும். இங்கே வைக்கிறது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதை விட 3 மடங்கு வரும், ஜாஸ்தியாக வரும். நான் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துக்கு வேலை இல்லை. இதில் வந்து இந்த மரத்தில் வந்து கன்னிசாமி இருக்குது. இந்த மரத்தை கட் பண்ண பார்க்கும்போது அந்த மரத்தோட தண்ணி வந்து பிளட்டோட கலரில் வந்துருக்கு. அப்போ அதோட சாமியோட இது இருக்குதுன்னு சொல்லி 7 கன்னிகள் தெய்வங்கள் இருக்கு, 7 கன்னிமார் அப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த மரத்தோட இது. முன்னாடி இந்த ட்ரைபிளெல்லாம் இந்த பூஜை ஒன்று அதெல்லாம் வைக்கப்படாதுன்னு சொல்லி தான் எடுத்து மாற்றிட்டாங்க. பூஜையெல்லாம் நடக்கும். என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? ஃபோட்டோ அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லைட்டாக டார்க்காகவும் ஆரம்பிச்சிட்டு மழையும் லைட்டாக ட்ரிஸ்ல ஆரம்பிச்சிது. அண்டு அப்போ தான் ஒரு பயங்கரமான சவுண்டு.
உண்மையை சொல்லணும்னா செம்மையாக பயந்துட்டோம். அது கற்றுன கற்றுக்கு அலறிட்டோம் நாங்கள் எல்லாருமே. வண்டியில் இந்த 5 பேரும் பயந்துட்டோம். ஏன்னா எங்கள் காருக்கு நெக்ஸ்ட் லெஃப்டில் இருந்துச்சு, அந்த கிராஸ் ஆகிற இடத்துல நாங்கள் நின்றுட்டுருந்தோம். அப்புறம் அப்படியே மூவ் ஆகி நாங்கள் இங்கே வந்துட்டோம். கீழெல்லாம் மூவ் ஆனோடனே நாங்கள் டக்குன்னு மூவ் ஆகி இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அது கிராஸ் ஆச்சு. ஏன் அது அவ்வளோ சவுண்டு விட்டுருக்குன்னா அது குட்டியோடு வந்திருக்கு. ஐ திங்க் 2 குட்டி இருந்துச்சு. அதனால் அதுவும் ஃபேமிலிங்கிற ஒரு இதில் கத்தி பயங்காமிச்சு கிராஸ் பண்ணிடுச்சு. நாங்கள் செம்ம பயம். இங்கே எல்லோரும் வந்து உருட்டி விட்டால் ரைட் சைடு ஃபுல்லாக லைக் ஒரு வாய்க்கால் மாதிரி போகுது தண்ணி. அதில் தான் உருண்டு கிடந்திருப்போம் எல்லோரும். ஜஸ்ட் ஒரு சின்ன புஷ் போதும் காருக்கு. அப்படி தான், அந்தளவுக்கு செம்ம பயம். ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான், மறக்க மாட்டோம். கண்டிப்பாக யாருமே எங்கள் லைஃப்பில் மறக்க மாட்டோம். அது சவுண்டு டக்குன்னு உள்ள ஓடிடுங்க. ஏன்னா நீங்கள் எப்பவும் மிரரில் கை வச்சுக்கோங்க, டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுங்க. எங்கடா அப்படியே நீங்கள் போங்க. மல்லிப்பூ வச்சு வச்சு உளுந்துடா சுதாகரே. காலை பிடிச்சி காலை உனக்கு கீழே தானே இருக்கு. கத்தாத ஏதோ இருக்கான் ப்ரோ. இல்லையா வந்து சொல்றான் ஏதோ இருக்கு. தெரிய மாட்டேங்குது ப்ரோ. இறங்கிருவேன் வெறியாவது. ஏதோ 2 இருக்கான். போனோம் சுற்றி பார்த்து சார் எங்கேருந்து அட்டாக் பண்ண போறாங்க. அதோட மேலடா ஃபேமிலி நிற்கிறேன். உங்கள் ஃபேமிலி ஸ்குவாட் மேலே போயிருக்காங்க. எவ்வளோ நிற்கும்? ஆமாம் 1 2 3. நாங்கள் இதுலேயே லைட்டாக பயந்துட்டோமா இதுக்கு முன்னாடியே. இப்போது 2 யானை தெரிஞ்சது மேலே சின்ன பயம் இருந்துச்சு. அது ஒதுங்கி தான் இருந்தது. இருந்தாலும் வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அந்த லைக் காரை, அந்த முன்னாடி போகிற காரை விட்டுறக்கூடாது, அங்கேருந்து கேப் விட்டுட்டோம்னா அப்புறம் போக முடியாது, ரிஸ்க்காக சொல்லி அவங்க கூடயே போகணுன்னு அவங்க மூவ் ஆக நாங்களும் அவங்க கூடயே மூவ் ஆகிட்டோம். சூப்பராக தெரியுறேன். இதில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்போது நிறைய மயில் எல்லாமே நிறைய பார்த்தோம். அப்படி கிளம்பிட்டோம். நல்லா டார்க்காக வேறு ஆரம்பிச்சுட்டு எங்களுக்கு ரிட்டர்ன் போக வேறு செய்யணும். அப்படி டாப் ஸ்லிப்லேருந்து இறங்கும்போது யானையை பார்த்தோம். ஒரு நல்ல ஒரு சவுண்ட் மேக் பண்ணிட்டு அது பயங்கரமாக இருந்துச்சு. எடுத்துட்டு இருக்கேன்டா. அதில் தானே எடுத்துட்டு இருந்துச்சு. ஆமாம் குட்டி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. டாட்டா குட்டிய குட்டி சீல்ரா எங்க ஒருத்தர் இருக்கானா? இங்கே இருக்கிறான். 4 பேர். நாங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு மெமரிஸோட போக மனசு இல்லாமல் சென்னை கிளம்பிட்டோம். அண்ட் இதை மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போய் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். அண்டு இதோட வால்பாறை சீரீஸ் முடியுது. நம்ம இன்னொரு சீரீஸில் நான் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Jose, signing off from Mudwheels and Madfields. Bye.